சென்னையை சேர்ந்த மீன்பிடி படகை விடுவிக்காமல் ஆந்திர மாநில மீன்வளத்துறை அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்ட படகு உரிமையாளர் புகார் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காசிமேட்டை சேர்ந்த செந்தாமரை செல்வன் என்பவரது படகை நெல்லூர் மீன்வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 5000 ரூபாய் அபராதத்தை கட்டிய நிலையில் படகை விடுவிக்காமல் ஆந்திர அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக கூறி காசிமேடு மீன்பிடி துறைமுக இயக்குநர் அலுவலகத்தை மீனவர்கள் சங்கத்தினர் முற்றுகையிட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். மீன்வளத்துறையுடைய செக்ரட்டரியை சந்திக்க செல்லும் போது செக்ரட்டரி மீனவர்களை நான் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேலே காக்க வச்சுட்டு துரத்தி அனுப்பினார். அதை கண்டித்து தான் மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிடுறதுக்கு உள்ளிருப்பு போராட்டம் நடத்துறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்கும் பிரச்சினை காரணமாக ஏற்பட்ட தகராறில் தம்பியை அண்ணன் கொலை செய்த சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் வட்டம் களிமுத்தம் பகுதியை சேர்ந்த இளவரசனுக்கும் அவரது பெரியப்பா மகன் சத்யன் என்பவருக்கும் இடையே நிலத்தகராறு இருந்து வந்துள்ளது. மேலும் அந்த பகுதியில் உள்ள பொது கிணற்றில் தண்ணீர் எடுப்பது தொடர்பாக இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தகராறு முற்றிய நிலையில் இளவரசனை சத்யன் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். பின்னர் காவல் நிலையத்தில் அவர் சரணடைந்தார். உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றிய போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வர்த்தக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பால்கோவா உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. முக்கிய விற்பனை கடைகளில் பால்கோவா தட்டுப்பாடு காரணமாக வாடிக்கையாளர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். மேலும் உணவகங்கள் மற்றும் இரவு நேர தெருவோர கடைகளும் மூடப்பட்டுள்ளன. வாரத்திற்கு 2 நாட்கள் விடுமுறை என்ற அடிப்படையில் சில உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளியூரில் இருந்து வரும் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். உணவகங்கள் மற்றும் பால்கோவா உற்பத்தியாளர்கள் மீண்டும் விறகு அடுப்புகள் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி மலைப்பாதையில் உள்ள முதல் கொண்டை ஊசி வளைவில் பஞ்சு மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தனியார் தொழிற்சாலைக்கு சொந்தமான அந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி மலைப்பாதையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் லாரிக்குள் சிக்கியிருந்த ஓட்டுநரை தன்னார்வலர்கள் உதவியுடன் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கிரேன் மூலம் லாரியை அவர்கள் மீட்டனர். இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட வாக்காளர்களிடையே ராட்சத பலூன் மூலம் தேர்தல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெற்ற ராட்சத பலூனை மாவட்ட தேர்தல் அலுவலர் ஸ்ரீகாந்த் பறக்கவிட்டார். அரசு அதிகாரிகள் உட்பட பலர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கோபிசெட்டிப்பாளையத்தை அடுத்துள்ள விளாங்கோம்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் காரணமாக அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சம் காணப்பட்டது. இந்த சிறுத்தை கால்நடைகளை தொடர்ந்து வேட்டையாடி வந்ததால் அதனை பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் முதன்மை தலைமை வனப்பாதுகாவலர் சிறுத்தையை பிடிக்க உத்தரவிட்டார். அதன்படி வினோபா நகர் மற்றும் குண்டேரிப்பள்ளம் அணை பகுதிகளில் தானியங்கி கூண்டுகள் வைக்கப்பட்டு வனத்துறையினர் தீவிரமாக அதனை கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் இன்று வனத்துறையினர் வைத்த கூண்டில் அந்த சிறுத்தை சிக்கியது. காயமடைந்திருந்த அந்த சிறுத்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் வனப்பகுதிக்குள் அது விடுவிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லை பாளையங்கோட்டையில் செயல்பட்டு வரும் அழகு நிலையத்தில் மணிமுத்தாறு காவல்துறையினர் பிரான்சிஸ் மற்றும் சேதுபதி ராஜா சீருடையில் சென்று தாங்கள் தேர்தல் பாதுகாப்பு பணியில் இருப்பதாக கூறி பணம் கேட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அழகு நிலைய உரிமையாளர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டால் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி அருகே உள்ள முட்டப்பதியில் உள்ள ஐயா வைகுண்டசாமி ஆலயத்தில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பங்குனி திருவிழாவின் 8ஆம் நாள் களிவேட்டை நிகழ்ச்சியும் 11ஆம் நாள் தேரோட்ட நிகழ்ச்சியும் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
மயிலாடுதுறை மாவட்டம் விலநகர் கிராமத்தை சேர்ந்த பாலசுப்ரமணியன் 2024ஆம் ஆண்டு உயிரிழந்து விட்டார். இந்நிலையில் அவரது மனைவி மஞ்சுளா மற்றும் மகள்களை அவரது சகோதரர் கண்ணனின் குடும்பம் தாக்கி நகையை பறித்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக சிசிடிவி காட்சியுடன் புகார் அளித்தும் செம்பனார் கோவில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக பாதிக்கப்பட்ட மஞ்சுளா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மின்விரோத காரணமாக அவங்க ஓப்படியாரோட தம்பியும் அவங்க 2 தம்பியும் வர சொல்லி என்னை வீடு புகுந்து என்னையும் என் சின்ன பொண்ணையும் அடிச்சு போட்டாங்க. அரியலூர் புறவழிச்சாலையில் 101 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு பணிகளை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்ட மூத்த வழக்கறிஞர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் தேவதாஸ் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இந்நிலையில் இறந்தவரின் உடலுக்கு மாநில செயலாளர் வீரபாண்டியன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பிரபல அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் வெள்ளைசாமி தனியார் இணையதள தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சேலம் மாநகர காவல் ஆணையாளரிடம் வழக்கறிஞர் நித்யா தலைமையிலான மகளிர் அணி சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுத்துருக்கோம். பெண்கள் வன்கொடுமை சட்டத்திலையும் பிஎன்எஸ் சட்டத்திலையும் நடவடிக்கை எடுக்க சொல்லி. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே புலவன் குடியிருப்பு உலகம் குளம் சாலையில் முகமது முஸ்தபா என்பவர் நடத்தி வரும் கோழி பண்ணையில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 2000 கோழிகள் தீயில் கருகி உயிரிழந்தன. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் சேர்க்காட்டில் திருவள்ளுவர் பல்கலைக்கழக ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக பல்கலைக்கழக வளாகத்தில் ஊதிய பாக்கி வழங்க வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஊதிய பாக்கியை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட தேசியமயமாக்கப்பட்ட மற்றும் தனியார் வங்கிகள் ஏடிஎம்கள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏடிஎம் வாசல் மற்றும் உள்பகுதியில் தெருநாய்கள் படுத்து உறங்குவதாலும் மின்சாரம் இல்லாததாலும் பொதுமக்கள் காவலாளியை நியமித்து ஏடிஎம்மின் பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்த காஞ்சனா தேவி உறவினர் திருமண நிகழ்ச்சிக்காக செல்லும் போது தேவக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் 18 சவரன் தாலி சங்கிலியை தவறவிட்டார். இதனை எடுத்த பிரதீப் குமார் பிரதிகா தம்பதி காவல்துறையினரிடம் அந்த தங்க சங்கிலியை ஒப்படைத்தனர். பின்னர் அந்த தங்கச் சங்கிலியானது உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தாராசுரத்தில் 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது தேர்தல் சிறப்பு தபால் தலை வெளியிடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். தமிழ்நாட்டுல முதல் முறையா இந்த மாதிரியான ஸ்டாம்ப் இன்னைக்கு நம்ம மாவட்டத்துல இந்த தேர்தலுக்காக நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். யூசேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாம்பா இது இருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த வங்கனதொட்டி கிராமத்தை சேர்ந்த பாபு லதா தம்பதியரின் 2 வயது குழந்தை தர்ஷன் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமானதால் பெற்றோர் தேடியுள்ளனர். அப்போது வீட்டின் அருகே இருந்த பிளாஸ்டிக் பக்கெட் தண்ணீரில் தர்ஷன் இறந்த நிலையில் கிடந்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் கடற்கரை பகுதியில் மது அருந்திய நபர்களை தட்டி கேட்ட இளைஞர்கள் மீது கஞ்சா மற்றும் மது போதையில் இருந்த கும்பல் சரமாரியாக வெட்டியதில் 4 பேருக்கு கையில் காயம் ஏற்பட்டது. அவர்கள் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காவல்துறையினரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் கோவில் பங்குனி உத்திர பெருவிழாவின் சிறப்பம்சமான ஆழி தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. 360 டன் எடையும் 96 அடி உயரமும் கொண்ட இந்த தேரை மூங்கில் கம்புகளால் அலங்கரிக்கும் கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.